அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் கற்றுக்கொள்ள இருப்பது 6ஆம் வகுப்பு இயல் 1இல் உள்ள நூலகம் நோக்கி என்ற பாடம். நூலகம் என்பது இங்கு நூல் கூட்டல் அகம் என பொருள்படும். நூல்கள் நிறைந்துள்ள பகுதி, அதாவது புத்தகங்கள் நிறைய காணப்படுகின்ற பகுதி. ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம் என்பது போல நம் வாழ்வில் எப்பொழுதும் புத்தகங்களை படித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்நூலகம் பல வகைப்படும். தனியார் நூலகம், ஊர்ப்புற நூலகம், கல்லூரி நூலகம், பள்ளி நூலகம் என பல வகைகள் உண்டு. நூலகவியலின் தந்தை திரு ரா. அரங்கநாதன் அவர்கள். இவர் நூலகத்திற்கான 5 விதிகளை உருவாக்கியவர். வருடந்தோறும் சிறந்த நூலகர்களுக்கான விருது இவர் பெயரிலேயே வழங்கப்படுகிறது. சென்னையில் உள்ள அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகத்திற்கு ஒரு நாள் களப்பயணமாக மாணவர்களை ஆசிரியர் அழைத்துச் செல்வதாக இப்பாடப்பகுதி அமைந்துள்ளது. ஆசியாவின் 2வது மிகப்பெரிய நூலகமான அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ளது. சுமார் 3.75 லட்சம் சதுர அடியில் அமைந்துள்ளது. இது 2008இல் தமிழக முன்னாள் முதல்வர் திரு மு. கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்டது. தமிழக முன்னாள் முதல்வரும் தமிழக இலக்கிய சீர்திருத்தத்தின் முன்னோடியுமான திரு சி. என். அண்ணாதுரை அவர்கள் நினைவாக அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் என இந்நூலகம் பெயர் பெற்றது. இந்நூலகம் மொத்தம் 1.2 மில்லியன் புத்தகங்கள் கொண்ட நூலகம் இது ஆகும். நூலகத்தின் உள்கட்டமைப்பின் சிறப்பம்சமாக மொத்தம் 50,000 சதுர அடியில் சுமார் 1280 பேர் அமரக்கூடிய திறன் கொண்டது. அது மட்டுமில்லாமல் இது வேர்ல்டு டிஜிட்டல் லைப்ரரி உடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதன் மற்றொரு சிறப்பம்சம் ஆகும். இனி அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் ஒவ்வொரு தளங்களாக பார்க்கலாம். தரைத்தளத்தில் பார்வைத்திறன் குறைபாடு உள்ள வாசகர்களுக்கான பிரத்யேக பிரெய்லி பிரிவுடன் கூடிய இந்நூலகம் வளங்களை சமமாக அணுகுவதை உறுதி செய்கிறது. அது மட்டுமின்றி ஒளிவடிவ புத்தகங்களும் பார்வையற்றோருக்காக வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தரைத்தளத்தில் சொந்த புத்தக வாசிப்பு தளம், மாணவர் மற்றும் ஆராய்ச்சியாளர் தங்கள் சொந்த ஆய்வுப் பொருட்களை கொண்டு வந்து பயன்படுத்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முதல் தளம் குழந்தைகளுக்கான பிரிவு. இளம் வயதிலேயே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க 15,000 சதுர அடியில் அமைந்துள்ளது இப்பிரிவு. செயற்கை மரத்தின் அடியில் குழந்தைகள் படிக்க வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு கற்கும் ஆர்வத்தை மேம்படுத்த இப்பகுதி உதவுகிறது. அது மட்டுமல்லாமல் பருவ இதழ் பிரிவும் மற்ற மொழிகளில் செய்தித்தாள்களும் இப்பிரிவில் உள்ளன. அடுத்தது 2ஆம் தளம். 2ஆம் தளத்தில் சிற்றிலக்கியம், புதினங்கள், இதழியல், பெரியாரின் நூல்கள், தமிழ் அகராதி முதலிய இலக்கியம் சார்ந்த நூல்கள் உள்ளது. அடுத்ததாக 3ஆம் தளம். 3ஆம் தளத்தில் பொது மற்றும் சமூக அறிவியல் வளங்கள் ஆகியவற்றை பற்றி குறிப்பிடும் நூல்களாக இங்கு அமைந்துள்ளது. இங்கு நூலக அறிவியல், தத்துவம், உளவியல், மதம் சார்ந்த நூல்கள் மற்றும் புள்ளியியல், அரசியல் அறிவியல் பற்றிய புத்தகங்கள் 3ஆம் தளத்தில் உள்ளது. அடுத்ததாக 4ஆம் தளம். 4ஆம் தளத்தில் சமூகம், சட்டம், இலக்கியம், பொருளாதாரம், பொது நிர்வாகம், கல்வி, மொழிகள், மொழியியல், நாட்டுப்புறவியல் சார்ந்த புத்தகங்களை 4ஆம் தளம் கொண்டுள்ளது. அடுத்ததாக 5ஆம் தளம். 5ஆம் தளத்தில் அறிவியல் கண்டுபிடிப்பு சம்பந்தமான புத்தகங்களும் சுகாதார பிரிவு சம்பந்தமான புத்தகங்களும் 5ஆம் தளத்தில் அமைந்துள்ளது. பொது அறிவியல், கணிதம், வானியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல், மருத்துவம் சார்ந்த புத்தகங்களையும் இந்த 5ஆம் தளம் உள்ளடக்கியது. அடுத்ததாக 6வது தளம். 6வது தளத்தில் பொறியியல் சார்ந்த நூல்கள், மேலாண்மை, கலாச்சார ஆய்வுகள், மனை அறிவியல், கட்டிடக்கலை, புகைப்படம் மற்றும் வேளாண்மை சார்ந்த புத்தகங்கள், இசை மற்றும் விளையாட்டு பற்றிய அனைத்து புத்தகங்களை கொண்டது 6வது தளம். அடுத்ததாக 7வது தளம். வரலாறு, புவியியல், வாழ்க்கை கதைகள், வரலாறு சுயசரிதைகள் மற்றும் மின் உலகம் பற்றிய வளங்களை 7வது தளம் உள்ளடக்கியது. கடைசியாக நாம் பார்க்க இருப்பது 8வது தளம். 8வது தளம் அலுவலக தளமாக செயல்படுகிறது. முற்றிலும் அலுவல் சார்ந்த பணிகள் சம்பந்தமான தளமாக இத்தளம் உள்ளது. இதுவரை சென்னை அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டோம். சென்னை அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு நேரில் கண்டு வந்த அனுபவம் நம் அனைவருக்கும் ஏற்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.